சென்னை அடையாறில் புதிதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை தொடங்கி வைத்த பின்பு நம்மோடு பேசுவதற்காக அம்மா மக்களுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழி போரை துவங்குவதற்கான காரியத்தை பாஜக செய்து வருகிறது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சரும் பேசிட்டு இருக்காங்க. இந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் அவர்கள் கூட்டணியினரும் இந்த ஆட்சியின் தோல்வியை திசை திருப்புகின்ற விதமாக, இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியரை திசை திருப்புகின்ற விதமாக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி கோயபல்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லி உண்மையாக்குவதைப் போல 65 உண்மையிலேயே அப்ப காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இந்தியை திரிக்க பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒன்று திரண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களை ஆதரித்தார்கள். இப்ப மீண்டும் மொழி போருக்கான தேவையும் இல்லை. ஏன்னா இங்க ஒன்றும் மத்திய அரசாங்கம் ஹிந்தி அங்க ஒன்றும் திணிக்கவும் இல்லை. இந்த கால சூழ்நிலைக்கு மூன்றாவதாக ஒரு மொழியை பள்ளிகளில் மாணவர்களுக்கு பயிற்றுவீங்கள்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் அவங்க தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறத. அது வேணாம்னா எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும். ஏன்னா இவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் சிபிஎஸ்இ ஸ்கூல்கள் மற்ற பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் 3 மொழி கொள்கையை அவங்க செயல்படுத்துவார்கள். ஆனா அரசு பள்ளிகள்ல, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல வேண்டாம் என்று சொன்னா நீங்க எங்களுக்கு தமிழும் ஆங்கிலம் மாத்திரம் போதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர வேண்டியது தானே. உங்களுக்கு நிதி வேண்டும்னா பிரைம் மினிஸ்டரை போய் சந்தித்து இங்க உள்ள நிலைமையை சொல்லி, இங்க மக்கள் இருமுறை கொள்கையை விரும்புகிறார்கள் பெரும்பாலான மக்கள் சொல்லி, அதற்கான நிதியை அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கணும். உங்க பாலிசி படி 3 மொழி இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் நிதியை நிறுத்தாமல் கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டு பெற வேண்டுமே தவிர, இங்க ரோட்ல நின்றுகிட்டு தெரு தெருவா முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் திமுகவினரும் அது போர் வந்துட்டு கத்துறது கேலி கூத்தாகத்தான் மக்களும் பார்க்கிறார்கள். 3 மொழி கொள்கையை இல்ல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஒரு 5000 கோடியை தரப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சரும் சொல்றாரு. அவங்களும் இதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னு, ஒரு பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றத மத்திய அரசு பண்றது நியாயம் நீங்க பாக்குறீங்க? இல்ல சார், தேசிய கல்விக் கொள்கைப்படி உங்களுக்கு நிதி வேண்டும் என்றால், மத்திய அரசு நிதி வேண்டும் என்றால், அதுவும் சட்டம் நிறைவேற்றி தானே கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு ஒரு ஆர்டர் கிடையாது, அது ஜிஓ கிடையாது. அது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் அதை இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை மக்கள் படிக்கட்டும், அது கம்யூனிகேஷனுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்பெறும் என்று எல்லா மாநிலங்களிலும் நடைபெறுகிறது. இங்க தமிழ்நாட்டு மக்கள் வேண்டாம் என்கிற நிலைப்பாடு எடுக்கும் போது, ஏன்னா இங்க பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலத்திலிருந்து 68 நினைக்கிறேன் இருமொழி கொள்கை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்க தமிழ் ஆங்கிலம் படித்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி நமது தமிழர்கள் நல்ல சாதனைகளை செய்து வருகிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்க பணியாற்றுறவங்க காலப்போக்கில் தமிழையும் கற்றுக்கிட்டு பேசுற மாதிரி, இன்னொரு மாநிலத்தில் போய் இங்க இருப்பவர்கள் ஏதோ வேலையோ தொழிலுக்கு செல்லும் பொழுது காலப்போக்கில் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள், அந்த தேவை ஏற்படும் பொழுது. அதனால எங்களுக்கு இங்க தேவையில்லை என்கிற நிலை இருப்பதை அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவா இருக்கு. அப்புறம் எதுக்கு மொழி இன்னொரு 2வது மொழி போர் வரப்போகுது? கிடையாது. அது மத்திய அரசாங்கத்தோட பாலிசி நம்மளுக்கு வேணாம்னா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எங்களுக்கான நிதியை கொடுங்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. போய் மத்திய அரசாங்கத்தில் இவங்க சிலை திறக்கணும்னா, கருணாநிதி சிலை திறக்கிறதுக்கு மத்திய அமைச்சர் வேணுங்கிறாங்க. அன்றைக்கு கூட திரு ராஜ்நாத் சிங் நாணயம் வெளியிடுறாரு. இவங்க திமுக அலுவலகம் திறக்கிறதுனாலும் திமுகவில் ஏதாவது நிகழ்ச்சின்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்தியிலிருந்து யாரும் வரணும்னு கேட்கிறவங்க, தமிழ்நாட்டின் நலனுக்கு இவங்க 5000 கோடி நிதியை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நான் எங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் விரும்புறாங்க அப்படின்னு எல்லா கட்சிகளையும் அழைத்து கொண்டு போய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பேசுறப்ப அவர் அதற்கான ஆவணம் செய்வாரே தவிர, இது அவர் எங்களை மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்.
ஏன்னா மத்திய அரசு ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. வேணுமெல்லாம் வேணான்ட்டு நம்ம அதை விட்டு போறதை விட்டு இன்னும் ரொம்ப ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு கத்தி இவர் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. 2018 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பு மீண்டும் இப்போ வந்து அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்ற குரல் ஏற்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு. அமமுக இந்த காலத்தை எப்படி பாக்குது? இணைப்பு குரல் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வி பல முறை கேட்டு இது வந்து பார்ப்பவர்களுக்கே கூட அலுப்பு தட்டிடும். ஏன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நீங்களே கேள்வி கேட்கிறீங்க. தினம் ஒரு சிறுமியோ பள்ளி மாணவியோ வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கஞ்சா உட்பட போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பெருகி வருது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு வருது. டெய்லி திருட்டுகள் அதிகமாயிட்டு இருக்கு. கடந்த காலங்களை விட கடந்த ஆட்சிகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு விலைவாசி பல மடங்கு உயர்த்தி இருக்கு. இந்த ஆட்சி வந்ததிலிருந்து மக்களுக்கு நிம்மதி இல்லை. விவசாயிகள்லேருந்து அனைத்து தரப்பு மக்களும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட போராடுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதையெல்லாம் திசை திருப்புகின்ற விதமாக இன்னும் அடுத்த மொழி போர்கள் முதலமைச்சர் கதை விட்டுக் கொண்டு எங்களுக்கு 10,000 கோடியே தந்தாலும் வேணாம் அவர் தான் சொல்றாருங்க. நீங்க எதுக்கு நீங்களும் நானும் வருத்தப்பட்டு என்ன பண்றது? நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்களுக்கு 10,000 கோடி கொடுத்தாலும் வேணாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றாரு. அதை எப்படி மேனேஜ் பண்றாருன்னு பார்ப்போம். அந்த வாய்ச்சாவடால எப்படி அவர் ஏற்கனவே இப்ப 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு வர்றவங்க அடுத்த ஆண்டு தேர்தலில் அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அதனால அதிமுகங்கிறது பழனிசாமி தான் அன்னைக்கு ஒரே லைன்ல சொல்லிட்டாரு, வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள்கின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நன்றி.